ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 17, மார்க் சாப்டர் 9 அண்ட் லூக் சாப்டர் 9. மத்தேயு 17ஆம் அதிகாரம், மார்க் 9ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 9ஆம் அதிகாரம். ஸோ இன்னைக்கு இயேசு மறுரூபம் ஆகும் அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? Jesus took Peter, James and John and led them up a high mountain to pray. They were all alone. Jesus began praying, but the disciples were very sleepy. As Jesus prayed, the appearance of his face changed, and his clothes became as bright as a flash of lightning. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக ஏசப்பா என்ன வராங்க? மறுரூபம் ஆனார். டிரான்ஸ்ஃபிகர்டு. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்போ சீஷர்கள் ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது அங்க என்ன நடக்கு? அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். 2 men, Moses and Elijah, appeared in glorious splendor, talking with Jesus. They talked about the things that were about to happen to Jesus to fulfill the scriptures. உடனே இதை பார்த்த சீஷர்கள், அதுல யாரு? பேதுரு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். Peter, James and John woke up and saw the glory of Jesus and the 2 men standing with him. They were frightened and Peter blurted out, "Let's make 3 shelters for Jesus, Moses and Elijah." இது என்ன சொல்றாரு? நம்ம எங்கேயும் போக வேண்டாம், இங்கே டென்ட் அடிச்சு இங்கே நம்ம செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அவர் வாயில அல்லது அவருடைய மனசுல தோன்றது அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு? சொல்றாரு. இம்மீடியட்லி அந்த இடத்துல என்ன நடக்கு? Then the cloud appeared and covered them, and a voice came from the cloud, "This is my son, whom I love. Listen to him." Suddenly, when they looked around, they no longer saw anyone with them except Jesus. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. ஆச்சரியம். மோசஸை பார்த்தாங்க, எலைஜாவை பார்த்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க, ஜீசஸ் கூட நிற்கிற மாதிரி பேசுகிற மாதிரி. ஆனால் இப்போ ஏசப்பா கிட்ட வந்து நிற்கும் போது அவங்க பார்க்குறாங்க, யாருமே இல்லை, ஏசப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ ஏசப்பா இந்த மறுரூபமான இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு ஏசப்பா வந்து சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன பண்ணுங்க, இதை யாருக்கிட்டுமே நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஏசப்பா சொன்ன பிறகு சீஷர்கள் ஏசப்பா கிட்ட வராங்க. இந்த மாதிரி எலியா வாரதை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, அது குறித்து ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? டிசைபிள்ஸ்க்கு எலியாவை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபிகரேஷன் குறித்து நம்ம பார்க்குறோம். ஏசப்பா மறுரூபம் ஆகிற அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏசப்பா கூட எவ்வளோ டிசைபிள்ஸ் இருந்தாங்க, அவங்க போகிற இடத்துலலாம் பயங்கரமான க்ரௌடு இருந்துச்சு. ஏன் ஏசப்பா அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷனை எல்லாருக்கும் காட்டலை? எதுக்கு ஏசப்பா வெறும் 3 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணாங்க? யார் அந்த 3 பேர்? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான்.
எவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்குது, எவ்வளோ டிசைபிள்ஸ்குள்ள க்ரௌடு இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. எத்தனை பேரை? ஒன்லி 3 பர்சன். பீட்டர், யாக்கோபு, யோவான். பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை மாத்திரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போய் ஏசப்பா என்ன வராங்க, மறுரூபம் ஆகிறார். எல்லா நேரத்துலேயும் எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இல்லைன்னா கிண்டலாக பேசுவாங்க. சரியா? ஸோ சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டிய நபருக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொன்னால் மாத்திரம்தான் அந்த மெசேஜ் போய் ரீச் ஆகும். ஓகேவா? அப்போ ஏசப்பா இந்த இடத்துல இவங்களுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷனை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த டிசைபிள்குள்ள அவைலபிலிட்டி, இந்த டிசைபிள்ஸ் 3 பேர் தான் ஏசப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்க, சூட்டபிளாக இருந்திருக்காங்க அண்டு ஆர் தகுதி உள்ளவங்களாக காணப்படுறாங்க. சரியா? காஃபி போடுறோம், நமக்கு நல்ல ஸ்வீட் வேணும், அதுக்காக உப்பும் வெள்ளையாக இருக்குது அல்லது சுகரும் ஒயிட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுகருக்கு பதிலாக காஃபியில் சால்ட்டு போட்டால் எப்படி இருக்கும், குடிக்கவே முடியாது. 2 ஒயிட்டாக தான் இருக்குது, 2 வெள்ளையாக தான் இருக்குது. எல்லாருமே சீஷர்கள் தான். பட் இந்த டைமுக்கு தேவையானவங்க யார்? பீட்டர், ஜேம்ஸ், ஜான். ஸோ சால்ட்டும் வெள்ளையாக இருக்குது, சுகரும் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சால்ட்டை தூக்கி காஃபியில் போட முடியாது. சரியா? ஸோ சுகர் தான் அந்த இடத்துல சேர்க்கப்பட்டால் தான் அந்த காஃபி குடிக்கும். ஓகே? ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, பஞ்சர் ஆகிட்டு, அப்போ அந்த சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு டயரை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சைக்கிளுக்கு எந்த டயர் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சைக்கிள் டயர் தான் சூட்டபிளாக இருக்கும். நம்ம அதுக்காக ஒரு பெரிய லாரி டயர் நம்மளுக்கு கிடச்ச உடனே தூக்கொண்டு இந்த சைக்கிளில் கொண்டு லாரி டயரை மாட்டினா அதால் மூவ் ஆக முடியுமா? முடியாது. ஸோ எது சூட்டபிள், எந்த இடத்துக்கு யார் சூட்டபிள் அப்படிங்கிறத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏசப்பாவும் இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்காக அழகாக அந்த 3 டிசைபிளை பார்ட்னராக கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? ஸோ இதே மாதிரி எந்தெந்த டைமில் யார் சூட்டபிளாக இருக்காங்களோ அவங்கள தான் கூட்டிகிட்டு போகணும். ஓகே? ஸோ நாவ் ஹென்ஸ்ஃபோர்த் நீங்களும் கூட ஒரு டிசைட் பண்ணலாம். ஸ்டடி டைமுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டடி டைமுக்குன்னு சொல்லி நீங்கள் படிக்கிற டைமில் அப்போ உங்களுடைய சர்க்கிளில் உள்ள அந்த படிக்கிற பசங்க, படிக்கிறவங்களுடைய ஸ்டடீஸு குறித்து பேசலாம், அவங்களுடைய எக்ஸாம் குறித்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஹோம்ஒர்க் குறித்து நீங்கள் பேசிக்கிடலாம். சரியா? ஸோ அந்த ஸ்டடி டைமில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மேட்டர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி சர்ச்சுக்கு போகிறீங்க, சண்டே ஸ்கூல், விபிஎஸ், அப்போ அந்த டைமில் நம்ம என்ன படிக்கணும், நல்ல மெமரி வேர்ஸ் படிக்கலாம், நல்ல ஆக்ஷன் சாங் படிக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட டைமில் நம்ம ஸ்கூலில் நேற்று அது சொல்லி கொடுத்தாங்க, என் கிளாஸஸில் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, அப்போது சர்ச்சில் போய்ட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ்அப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறீங்களா, நல்ல மெமரி வேர்ஸு, ஆக்ஷன் சாங், இன்னும் நம்மளுடைய சர்ச் ப்ரோக்ராம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த காரியத்தை மாத்திரம் நீங்கள் தியானிங்க. அப்படின்னா தான் அந்த சர்ச் டைம் வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு டைம் உங்களுக்கு காணப்படும். சரியா? நம்பர் 3 ஃபேமிலி டைம். குடும்பத்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. அப்போ இந்த ஃபேமிலி டைம், மம்மி டாடி கூட பேசுகிற டைம், உங்களுடைய சிப்ளிங்ஸ் கூட பேசுகிற டைம். சரியா? அப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபேமிலி டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரியா? யார் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன், அல்ல நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு, நாளைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோம், ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்ணலாம், ஹாலிடேஸில் என்ன பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் நிறையா டிஸ்கஷன் பண்ண வேண்டிய காரியங்கள், பேச வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. சரியா? அப்போ அந்த இடத்துல வேறு எதையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ்அப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, செலக்டடாக அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷனுக்குன்னு சொல்லி அவங்கள மாத்திரம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் தம்மை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஸோ இதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும், எந்தெந்த இடத்துக்கு யாரை கூட்டிகிட்டு போகணும், யாருக்கிட்ட என்ன டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போவுமே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சரியா? உங்களுடைய பிளான், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களுடைய ஃபேமிலி எல்லாவற்றையும் ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எனவே டியர் சில்ட்ரன், இனி வரும் நாட்களில் இந்த மறுரூபமான இயேசு
இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆன ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம லைஃப்லையும் நிறைய மறுரூபத்தையும், நம்ம லைஃப்லையும் டிரான்ஸ்ஃபிகரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாவற்றையும் அருளி செய்து நம்ம மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஸோ இயேசுவின் வல்லமை குறித்த, இயேசுவின் மறுரூபத்தை குறித்த ஒரு அருமையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானித்தோம். ஸோ இதை குறித்து ஒரு அருமையான வசனத்தை கூட நம்ம தியானிக்கலாம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Psalm chapter 104 verse 2. The Lord wraps himself in light as with a garment. He stretches out the heavens like a tent. சங்கீதம் 104:2. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்திருக்கிறீர். நம்ம அந்த இடத்துல பார்த்தோம், ஆண்டவருடைய கார்மெண்ட், ஆண்டவருடைய வஸ்திரம் அப்படியே பிரகாசமாச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு மேட்சிங் அந்த இடத்துல the Lord wraps himself in light as with a garment. ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் ஆண்டவர், பிரகாசமான ஆண்டவர். எனவே அவரை பற்றி, அவரை பின்பற்றுகிற நாமும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழ்வோம். ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பை. தேங்க்யூ.